ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணி அந்த ரவுண்ட் வந்து மார்க் பண்ணும்போது அந்த டெய்லர் ஸ்லீவ் ஸ்கேல் வச்சு நிறைய பேர் நிறைய மெத்தடில் மார்க் பண்ணுறாங்க. நம்ம எப்படி கரெக்டான மெத்தடில் வந்து மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் கையோட நீளம், கையோட சுற்றளவு, கேப் ஹைட் எல்லாமே போட்டு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை வந்து எப்படி கரெக்டான மெத்தடில் மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் ஸ்கேலை வந்து இது வந்து கரெக்டாக நம்ம எப்படி வைக்கணும்னா, நமக்கு இந்த தலை சைடு இந்த வண்ணமாக இருக்கிறது தலை சைடும், அந்த ஒல்லியாக போகிறது வந்து வால் பக்கமாட்டம் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. நான் இப்போ வச்சுருக்க மெத்தட் தான் நமக்கு வந்து கரெக்டான மெத்தட். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்படி தான் வச்சு மார்க் பண்ணணும். இல்லாமல் வந்து இந்த வால் பக்கம் ஃபஸ்ட் மேலே இருக்க மாதிரியும் தலை பக்கம் வந்து கீழே இருக்க மாதிரி இப்படி வச்சு நம்ம மார்க் பண்ணக்கூடாது. இப்படி வச்சு நம்ம இப்போ கரெக்டாக வச்சு ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணலாம். இப்போ பாருங்கள், மேலே வந்து தலை பக்கமும் கீழே வந்து வால் பக்கமும் வைக்கும்போது நமக்கு அந்த லைன் வந்து கரெக்டாக வந்து அதில் செட் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு அந்த வால் பக்கம் வந்து கரெக்டாக நமக்கு அந்த கேப் ஹைட் சைடு வர்றது மாதிரி நம்ம வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கரெக்டாக ஃபஸ்ட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம். இதுதான் கரெக்டான மெத்தடு. இப்போ நம்ம இப்படி வச்சு வரைஞ்சாச்சு. இப்போ வரைஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி வந்து நான் அந்த வால் பக்கம் நமக்கு மேலே இருக்கிறது மாதிரியும் அந்த தலை பக்கம் வந்து கீழே இருக்கிற மாதிரியும் நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம வச்சு அந்த இது வைக்கும்போதே நமக்கு வந்து அது கரெக்டாக ரொம்ப கரெக்டாக வரல. கொஞ்சம் அந்த இது வந்து நம்ம வரைஞ்சிருக்கிறது தள்ளி இருக்க மாதிரி தான் இருக்குது. அந்த எண்டு பாயிண்டில் கரெக்டாக அந்த வால் சைடு வந்து நமக்கு வரல பாருங்கள். இவ்வளோத்துக்கு நமக்கு வந்து கேப்பு வருது. இப்போ அதை வந்து நம்ம கரெக்டாக நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த எண்டில் இருந்தே ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்தே வச்சுட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம் பாருங்கள். நமக்கு அந்த உள்ளே வந்து குளிச்சு விட்டுறது தான் நமக்கு அது கரெக்டாக வருது. அதனால் எப்போவுமே நீங்கள் வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேல் யூஸ் பண்ணும்போது இந்த தலை பக்கம் மேலே இருக்க மாதிரியும் அந்த வால் சைடு கீழே இருக்க மாதிரியும் வச்சுட்டு அடுத்து வந்து குளிச்சு மார்க் பண்ணுவோம்ல, நம்ம அந்த முன்பக்கம் குளிச்சு மார்க் பண்ணுறதுக்கு அந்த வால் பக்கம் மேலேயும் தலை பக்கம் கீழே இருக்க மாதிரி வச்சுட்டு நீங்கள் இப்படி வளைச்சி வரைஞ்சி விடுங்க. உங்களுக்கு கரெக்டாக வரும். அந்த 1/2 இன்ச்சு நம்ம குளிச்சு விட்டோம்ல, அதுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் நம்ம இந்த ஸ்கேலை வந்து கரெக்டான மெத்தடில் யூஸ் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டே நீங்கள் இந்த வால் பக்கத்தை மேலே வச்சுட்டு தலை கீழே வர்றது மாதிரி வச்சுட்டு திருப்பி வந்து நம்ம மார்க் பண்ணோன்னா அந்த இது வந்து நமக்கு கரெக்டாக வரல. அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த தலை பக்கம் மேலே இருக்க மாதிரியும் வால் பக்கம் கீழே இருக்க மாதிரியும், அதுக்கப்புறவு 2வது குளிச்சு வரையும் போது இந்த வால் பக்கம் மேலே இருக்கிற மாதிரியும் தலை பக்கம் கீழே இருக்க மாதிரியும் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.